ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் வசனம் 21. ஏசாயா 44 ವಸನಂ 21. ಯಾಕೋಬೇ, ಇಸ್ರಾಯೇಲೇ, ಈ ವಿಷಯಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿಟ್ಟುಕೋ. ನನ್ನ ಸೇವಕನಾಗಿದ್ದೀಯಲ್ಲವೇ? ಇಸ್ರಾಯೇಲೇ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಿರ್ಮಿಸಿದೆನು, ನೀನು ನನ್ನ ಸೇವಕನು, ನಿನ್ನನ್ನು ಮರೆತು ಬಿಡೇನು. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. இன்னைக்கு ஒரு 12வது மாதத்தின் முதல் நாள். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். நமக்கு தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரை விட்டால் வேற வழி இல்லை. இப்போ முதல்ல வாக்கு தத்தமான வார்த்தை. எனக்கு வாக்கு தத்தம்னா அடுத்து என்ன? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால்தான் அந்த வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டுடைய வார்த்தையின்படி நாம நடக்கலன்னா வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறவே நிபந்தனையோடுதான் வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது முதல் நாடா இருக்கிறதுனால இந்த வார்த்தை உங்களுக்கு அழுத்தமா சொல்லுகிறேன். நீ என்னால் மறக்கப்படுவது. அப்ப என்ன தலைப்பு கொடுக்க போறீங்கன்னா, மறக்காத தேவனை நினைச்சு வாழுங்க. அப்ப நீர் என்னால் மறக்கப்படுவதில்லைன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எப்பவுமே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தேவன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நல்லவங்களோ கெட்டவங்களோ அது வேற. நம்ம நல்லவர்களோ கெட்டவர்களோ அவர் நம்மை நினைத்து கொண்டு இருக்கிறார். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க? அவரை நினைச்சு வாழுங்க. இதான் 12ஆம் மாதத்துக்குரிய வாக்கு தத்துவம். நீ என்னால் தலைப்பை புரிந்து கொள்ளுங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். யாரை பார்த்து சொல்ற? தேவனை பார்த்து சொல்லல. தேவன் சரி சொல்றது யாரு? சொல்றவர் யாரு? அவர் தான் எல்லாமே. இந்த மழை வருதுன்னா யாரால வருது? அவரால தான். நிலச்சரிவு வருதுன்னா யாரால வருது? பிசாசெல்லாம் பண்ண முடியாது. அந்த அதிகாரம் அவருக்கு. ஒரு குடும்பம் அப்படியே அழிஞ்சு போகுதுன்னா யார் அனுமதிக்கிறது? ஆண்டவர் அனுமதி இல்லாம எங்கேயும் ஒண்ணுமே. இந்த மனநிலை விசுவாசிகளுக்கு வரணும். அவர் சித்தம் இல்லாம ஒண்ணுமே உலகத்தில். இப்படிதான் நாம வளரணும். சரி, தேவன் யாருக்கு சொல்றாருன்னா மனுஷனுக்கு. அப்ப தேவன் மனிதனோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அதான் ஒரு வேலை. 400 வருஷம் பேசுறதை நிட்டுட்டாரு. கவனிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு கோபம் வந்தா பேசுறதை நிட்டுருவார். இன்னைக்கு ஜனங்க கூட அவ்வளவுதான். ஆனா காரணம் இல்லாத கோபம் தான் வரக்கூடாது. சின்னதுக்கெல்லாம் முறுக்கிக்கிட்டு கோபம் தான் வரக்கூடாது. நீங்களே தப்பு பண்ணிட்டு நீங்களே பேசாம இருக்க, கோபத்தோட இருக்க கூடாது. கடந்த 2 வாரமா ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்ப யாருக்கு சொல்ற அப்படின்னா, நான் சொல்ல வந்தேன் 400 வருஷம் ஜனங்களோட எங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது புரியுது? பைபிள் சம்பவத்துல எந்த இடத்துல 400 வருஷம் ஆண்டவர் ஜனங்களோட பேசல? சொல்லுங்க. இப்ப சொல்லி கொடுத்தாலும் மல்கியாவுக்கும் மத்தேயு சுவிசேஷத்துக்கு இடையில 400 வருஷம் கர்த்தர் பேசுறத நிறுத்திட்டாரு. அப்புறம் தான் பேசினார். யோவான் அனுப்பி பேச வச்சாரு. அப்புறம் அவரே பேசினார். பேசுறது மட்டும் இல்ல, வேற வழியில் எடுத்து தன் உயிரையே கொடுத்துட்டாரு. அது கடைசி குறிப்பா இருக்கும். இன்னைக்கு பேசாம இருக்க கூடாது, இல்லைன்னா போயிடும் எல்லாமே. நிறைய பேசணும். மொபைல்ல மற்றவங்க கேட்பாங்க. நேரமும் முக்கியம். ஏற்கனவே மழை சூழ்நிலை தொடங்கின நேரம், அப்புறம் இதெல்லாம் இருக்கிறது. அதனால ஸ்பீடா கர்த்தருடைய வார்த்தை சொல்றது. இப்ப இங்க யாக்கோபோட ஆண்டவர்
பேசுகிறார். இப்ப யாக்கோபை குறித்துதான், ஏன்னா யாக்கோபை குறித்து ஒரு 7 குறிப்பு பேசின செய்தியிலேயே ஒன்று எடுத்து வச்சிருக்கிறார். அப்போ எல்லாம் கடைசியில தான் எனக்கு டக்குன்னு இதை போல செய்தி கொடுப்பார். ராத்திரினா ராத்திரி. இப்போ என்ன சொல்றாரு? யாக்கோபின் சந்ததி. யாக்கோபுன்னு சொன்னா யாக்கோபுக்குள்ள யார் இருக்கிறது சொல்லுங்க. ஒரு பாஸ்டர்னா பாஸ்டுக்குள்ள யார் இருக்கிறது? சபை. ஒரு அப்பா அப்படின்னு சொன்னா அந்த அப்பாக்குள்ள யார் இருக்கிறது? அவங்க குடும்பம். ஒரு சபை நடத்துக்கிட்டா அவர் நமக்கு தலைக்குள்ள நாம உண்டாங்களா? சரீரம். இந்த சரீரத்துக்கு தலை யாரு? அவர்தான். அதனாலதான் நாம எப்படி இருக்கணுங்கிற விஷயம், சபைனா ஒழுங்கு இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு, பேசுற முறை இருக்கு, செய்யற முறை இருக்கு, கீழ்ப்படுகிற காரியம் இருக்கு. தடி எடுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க உதாரணங்கள். கொஞ்சம் நம்ம வயசுக்கு ஏற்றபடி உஷாரா தான் நானும் பேசணும். இது இல்லைன்னா பயங்கரமா பேசலாம். அதை நிறைய பேருக்கு அனுப்பி விடுறோம். டீசெண்டா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். அப்ப சபை என்றால் ஒழுங்கு இருக்கு. அவங்க இஷ்டம் போல இருக்க முடியாது, இஷ்டம் போல பேச நினைச்சபடியெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இந்த சபைக்கு தலை யாரு? இயேசு. இப்ப இயேசு சாமினா ஒரு ஒடுக்கம், ஒரு அடக்கம், ஒரு பயம், ஒரு பக்தி தேவை. யாக்கோபுன்னா யாக்கோபுக்குள்ள அவனுடைய சந்ததி. ஆபிரகாமுன்னா ஆபிரகாமுக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதங்களை ஈசாக்குக்கு வலியுறுத்துகிறார். அந்த வாக்குத்தத்தங்களை யாக்கோபுக்கு சொல்றாரு. இந்த யாக்கோபு சந்ததிக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன? இவைகளை கொஞ்சம் யோசித்து பாரு. இன்னைக்கு வந்த வாழ்வை நினைக்காத. இன்னைக்கு ஏதோ வாழ்வு வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு நினைக்காத. எங்க இருந்த அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசித்தா தவறி விழ மாட்டோம். நம்முடைய கடந்த கால பாவங்கள், கடந்த கால குறைபாடுகள், கஷ்டங்கள், கடந்த கால பாவம், கடந்த கால வேதனைகள், இதெல்லாம் நினைக்கணும். நாம இதை நினைக்க சொல்ற. இன்னைக்கு எல்லாம் வாங்கிட்டோம், எல்லாம் இருக்கு, எல்லாம் கட்டிட்டோம், எல்லாம் முடிச்சிட்டோம், கடையெல்லாம் முடிஞ்சிச்சு, வீடெல்லாம் கட்டிட்டோம், வாகனம் எல்லாம் வாங்கிட்டோம், எல்லாமே இருக்கு. யாருடைய ஆதரவு நமக்கு தேவையில்ல. எனக்கு நான் என் கஷ்டத்துல உழைப்பேன், என் கஷ்டத்துல நான் வாழ்வேன், எவனும் எனக்கு தேவையில்ல, எவனும் தேவையில்ல. அப்படிப்பட்ட எனக்கு வைராக்கியமா வரும். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஒருவர் இல்லாம இன்னைக்கு நாம இவ்வளவு நிலைக்கு வரல. யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபு ஆபிரகாம நினைச்சுக்க, யாக்கோப நினைச்சுக்க, ஈசாக்க. உன்னை எப்படி அதுதான் அந்த நினை அப்படிங்கும் போது 18ஆம் அதிகாரத்துக்கு போகணும், 32ஆம் அதிகாரத்துக்கு வரணும். முடிஞ்சா கன்னடா சர்வீஸ்ல கொஞ்சம் கோர்த்து பேசுவார். சரி, அப்ப என்ன சொல்றாரு? இவைகளை நினை. எவைகளை நினைக்க சொல்றாரு? வரிசைப்படுத்தி சொல்ற 3 காரியம் தான். 3 காரியம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள பேசிடுறாரு. எனக்கு கரெக்டா 8 மணிக்குள்ள பந்தியெல்லாம் கொடுத்து முடிச்சுன்னு 3:30 மணி போகும். சும்மா அப்படியே இழுத்துக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒர்ஷிப் நல்லா பண்ணணும். நாம நல்லா கர்த்தரை துதிக்கணும், நல்லா கர்த்தரோட நெருங்கணும். தொழுகை நேரத்திலேயே நம்முடைய உணர்வுகள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய எல்லாம் அப்படியே மெழுகு போல உருகி போயிடணும். இந்த இருதயம் லகுவா மாறிடணும். 2 விதத்துல சொல்றாங்க. ஒரு பக்கம் பாவம் சுட்டி காட்டப்படுது, இன்னொரு பக்கம் பாரங்கள். பாவமும் வெளியில போகணும், பாரங்களும். இது 2 எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நடக்கணும். இதான் எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற உணர்வு. வெறும் உன்னுடைய பாரங்கள் நீங்களும், உன் பலவீனங்கள் மாறும், உன் வியாதி மாறுங்கிறது சரியான உபதேசம் இல்லை. அப்ப இது வெறும் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறும்? இப்போ நீ என்னால் மறக்கப்படுவதுன்னு சொல்றாரு. எப்ப அது நிறைவேறுது? யாக்கோபே, நீ என்னால் மறக்கப்படுவதுன்னு சொல்றாரு. இது என்ன? அது
வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறுது? எப்ப நிறைவேறும்? அதே வசனத்துல அவரை நினைச்சு வாழ்ந்தாரா? உப்பு கொடுத்தாருல, கீழ துணி மாறி நல்ல துணி கொடுத்தாருல, மொட்டை மொட்டையா முடி கொட்டு இன்னைக்கு நீட்டா வளர்க்கறதுக்கு எல்லாம் ஆயில் எல்லாம் வாங்குனீங்கல்ல, காலு கை நகம் வளைஞ்சி வளைஞ்சி இருந்தது இன்னைக்கு அழகழகா பண்றீங்கல்ல, உதடு வச்சு 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 போறது இன்னைக்கு ரெட்டு கருப்பு வெள்ளையெல்லாம் போட்டு போட்டு பூசுறீங்கல்ல. யோசிக்கிறதுக்காக சொல்றேன். இது ஒண்ணு அது அவங்க இஷ்டம், உங்க காசு, உங்க உடம்பு, உங்க முகம். ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, கர்த்தருக்கு சொந்தம் நீங்க. அத மறந்துடாதீங்க. அப்ப முதல் விஷயம் என்ன? ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே உன் ஆசீர்வதிப்பேன், ஒரு சந்ததியை பெரிதாக்குவேன், நீ பெரிய அளவுல உலகத்துல மாற போற, மணலை விட நட்சத்திரத்தை விட. சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரு. ஆனா அதே நேரத்துல ஒன்று சொன்னார், உன் சந்ததி ஒரு இடத்துல போயிட்டு அடிமையா இருக்கும். எத்தனை வருஷம்? 400 வருஷம் அவங்க உபத்திரப்படுவாங்க. அப்ப பாவமே செய்யல, ஆபிரகாமும் பாவம் செய்யல, அந்த சந்ததியும் பாவம் செய்யல. அப்பவே கர்த்தர் சொன்னார், 400 வருடம் போயிட்டு எகிப்துல போயிட்டு இன்னொரு ஆளுகை கீழே கஷ்டப்படுவாங்க. அப்புறம் அந்த நாலு தலைமுறை முடிந்த பிறகு நல்ல ஜாலியா வருவாங்க. அப்படின்னா நிறைய ஆசீர்வாதத்தோட வெளியில வருவாங்க. இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருந்தார் ஆபிரகாமுக்கு. அப்போ இவைகளை எதை நினைக்கணும்? நான் உன்னை மறக்கல, இவைகளை நினை அப்படின்னு சொன்னால் முதல் காரியத்துல என்னன்னு சொன்னா அடிமைதான வாழ்க்கையை நினைக்கணும். அடிமைதான, மூணுமே அடிமை. 3 குறிப்பு சொல்றேன், 3 அடிமைத்தனம், 3 அடிமையிலிருந்து விடுதலை. அப்ப முதல் அடிமைத்தனத்துல ஆண்டவர் சொன்னபடியே அவங்க எங்க போனாங்க? யோசேப்பு அனுப்பி, அப்புறம் யாக்கோபு சந்ததிக்கு பஞ்சத்தை வரவழைத்து, அப்புறம் எகிப்துக்கு போக வைத்து, இந்த சம்பவம் தெரியும் நமக்கு. அப்புறம் அங்க போயிட்டு எல்லாரும் அங்கே குடியேற்றாங்க. யோசேப்பு இருந்ததுனால யாக்கோபு அவனுடைய மற்ற சகோதரர்கள் எல்லாரும் போயிட்டாங்க, அங்கே இருந்துட்டாங்க. இப்ப அதன் பிறகு ஒருத்தவர் எழுப்புறாரு. யார? மோசே. ஆரோ அழைக்கிறா, பேசினா, சொல்றாரு, நீ போகணும், ஏன்னா என் ஜனங்க அங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல எகிப்தின் அடிமைதானம், அதை அவங்களும் நினைக்கணும், ஆண்டவரும் அதை நினைக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களும் நினைக்கணும், இன்றைக்கு இந்த வேத வசனத்தை படிக்கிற நாமும் நினைக்கணும். இதற்கிடையில கர்த்தர் நினைக்கிறாரு. 6ஆம் அதிகாரம் 1-8 சமயம் இல்லை, 3வது சர்வீஸ்ல விரிவா பேசலாம் நேரம் இருந்தா. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 அங்க நீங்க பார்க்க முடியும். அப்ப சொல்லிக்கிட்டு இருக்க இந்த வார்த்தை அங்க உங்களுக்கு புரியும். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை அங்க இருக்கு. என் ஜனங்கள் படுற உபத்திரவத்தெல்லாம் நான் நினைச்சேன், அவர்களுக்கு விடுதலை கொடுப்பேன். அந்த விஷயம் எல்லாம் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு. நீங்க வீட்டுல நிதானமா படிங்க. 6:1-8 எகிப்தின் அடிமைதான். அப்ப இந்த அடிமைப்படுத்தினது யாரு? பார்வோன். கர்த்தர் கொடுத்த வாக்கின்படி சில நேரத்துல நம்ம உருவாக்க, நம்மை உடைக்க, நம்மை சரிப்படுத்த, நம்ம நல்வழியில் நடக்க சில பார்வோன்களை நமக்கு முன்னால் ஆண்டவர் வைப்பா. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பார்வோனை எதிர்த்து நிற்கலாம் முடியாது. எதிர்த்து நின்னா யாருக்கு நஷ்டம்? இவங்களுக்கு தான் நஷ்டம். பார்வோன் யாரு? அதிகாரத்தில் இருக்கிறவர். ஆண்டவர் சொல்லிதான் அங்க அனுப்பி வச்சாங்க. சில நேரத்தில் யாரை எங்க வச்சு மடக்கணும், எங்க வச்சு உருவாக்கணும், எந்த
கதிரை எந்த நெருப்புல வாட்டினா அது கேழ்வரகு பாருங்களேன், அது போல எந்த நெருப்புல போட்டா அது வாட்டத்துக்கு வரும்னு ஆண்டவருக்கு அதை புரிஞ்சுக்கணும் ஜனங்க. பார்வோன் இருதயம் கடினப்பட்டது, ஆண்டவரை பண்ணாரு. மோசே ஆரோன் போராடுறாங்க. அவர் 10 வாதைகள், தம் ஜனங்களுக்காக 10 வாதைகள் அனுப்புறாரு. கடைசி வாதை என்னது? தலைப்புள்ள சங்காரம். ஆனா விடுதலைக்கு கர்த்தர் நியமித்த, பாருங்க எத்தனை வருஷம் அடிமையா இருக்காங்க இப்போ சொல்லுங்க எல்லாரும். சபையில வர்றவங்களுக்கு சத்தியம் தெரியணும். சத்தியமே வேணும், பத்தியமும் வேணும். பத்தியம் என்ன? ஃபாஸ்டிங் இருந்து கத்துக்கணும், ஜெபத்துல வளரணும், வசனத்துல வளரணும். சத்தியம் தெரிஞ்சாதான் அந்த 3 ஜி சொன்ன அதெல்லாம் விழாம, விழுந்தா கூட எழுந்திச்சிருவோம். பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். சத்தியம் தெரிய வேண்டும். முதல் அடிமைத்தனம் எகிப்து, அடிமைப்படுத்தினவர் பார்வோன், அடிமைப்படுத்தப்பட்ட ஜனங்கள் யாக்கோபின் சந்ததி, இஸ்ரவேல் கூட்டம். இதற்கு பிறகு இனி யாக்கோபு இல்ல, நீ இஸ்ரவேல்னு மாறிடுங்கிற பேர் வந்துச்சு. அடிமை. நாள் வந்தது, ஆண்டவர் சொன்னபடியே அந்த இடத்தை விட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். ஒன்று சொல்ற, வாழ்நாள் முழுவதும் நாம பார்வோன் அடிமையில இருக்க, ஆனா சகிக்கணும். 400 வருஷம் சகிக்கணும். 4 நாள் சகிக்க முடியல, ஒரு வார்த்தை சகிக்க முடியல, புருஷன் சொல்றத சகிக்க முடியல. நீ என்ன உங்க அப்பா தெரியாதா? என்னென்னவோ பேசுறது. அந்த பல்லுக்கு நானா இருந்தா நானும் செய்ய மாட்டேன். ஆனா உஷாரா இருக்கணும். சகிக்கிறதுக்கு கர்த்தர் சில சூழ்நிலையை வைப்பா, சில ஆட்களை எழுப்புவா, தேவனோடு இருக்கிறவங்களையும் எழுப்புவா, தேவனோடு இல்லாதவர்களையும் எழுப்புவா. நோக்கம் என்ன? தேவ சித்தம் நிறைவேறி தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருக்க, தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் சிலர் இடத்துல அடிமையாக. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்முடைய வாழ்க்கை கரெக்டா போய்கிட்டு இருக்கோம். சரி, இப்ப இஸ்ரவேல் ஜனங்க அவங்க இஷ்டத்துக்கு எகிப்தை விட்டு வெளியில வர முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? கர்த்தர் குறித்த நாள் வரைக்கும் அவங்க அங்கதான் இருக்கணும். கர்த்தர் அனுப்புகிற ஆட்கள் அங்க போய் ஊழியம் செய்யற வரைக்கும் அவங்க அங்கதான் இருக்கணும். அங்க போயிட்டு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவமானப்பட்டு விரட்டி அடிக்கிற பார்வோன், அது வரைக்கும் அவங்க அங்கதான். ஆனா எந்த ஆண்டவர் திட்டப்படி அந்த மோசே ஆரோன் அவர்களை அனுப்பி அவர்கள் மூலமாக தான் ஏற்ற நேரத்தில் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆனா விடுதலையான அவங்க எதுக்கு விடுதலை? கர்த்தருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அடிமையா இருக்கிறவங்களுக்கு அவங்க விடுதலையான பிறகு, ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்த பிறகு என்ன செய்யணும்னு நினைக்கிறார்னா, இந்த விடுதலை ஆன நாளை, மாதத்தை என்ன செய்யணும்? மறந்துடாத. அந்த நாளை மறந்துடாத. பந்தி எதுக்கு வைக்கிறோம்? லாஸ்ட் குறிப்பில் வரும் அந்த வார்த்தை. அதை எத்தனை பேர் மதிக்கல? ஒரு உபவாசத்துக்கு ஜெபம் பண்ணி ஆயத்தமா? அப்பெல்லாம் ஒரு உபவாசம், ஒரு கர்த்தருடைய பந்தின்னா, என்னுடைய ஆரம்ப நாட்களில் நான் பார்த்த பரிசுத்தவான்கள், நான் அதான் ஃபாலோ பண்றது. நான் ஏன் சர்ச்சில் விழுந்து கிடக்குறேன் ஞாயிற்றுக்கிழமைன்னா? வீடு அங்க இருக்கு. நான் எங்க வந்து குளியர்ல நைட்டெல்லாம் குளிரு, ஏங்க வந்து விழுந்து கிடக்குற? பரிசுத்தமான ஆராதனை. நீங்க இஷ்டத்துக்கு வேணாம், நீங்க உங்க வீட்டுல தான் இருங்க. இப்படி கர்த்தருடைய பந்தி, ஒருவேளை ஃபாஸ்டிங், வாரம் முழுவதும் எத்தனை கெட்ட வார்த்தை, கண்கள்ல எத்தனை பாவம், எத்தனை பழக்க வழக்கம், ஒரு மன்னிப்பு, ஒரு ஆயத்தம்,
திடீர்னு திடுக்குன்னு பண்டிகையில கையை நீட்டினா என்ன ஆகுறது? ஆசீர்வாதம் இருக்குமா? வியாதி மாறுமா? யோசிங்க. இந்த வார்த்தை இனி வருகிற, இன்னைக்கு இந்த வார்த்தை வருதுன்னா எதுக்கு? இனி வருகிற நாட்களில் நாம அந்த தெய்வ நடுக்கத்தோடு, தெய்வ பயத்தோடு நாம தெய்வத்தை, அதுக்காக தான் இது போல ஆலோசனைகள். அங்க சொல்லும் போது சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7:6 யாத்ராகமம். மோசே ஆரோ போயிட்டு பார்வோன் கிட்ட என்ன சொல்லு தெரியுமா? என் ஜனங்களை விடு, அவங்க வந்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். அடிமைப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டு அவங்க என்ன செய்யணும்? யாருக்கு ஆராதனை செய்யணும் சொல்லுங்க? ஏன் சபைக்கு நிறைய பேர் வரல? அவர் ரட்சிக்கப்படலையா? அன்றைக்கு வனாந்தரத்தில் போய் ஆராதனை செய்யணும், போகிற இடத்திலெல்லாம் ஆராதனை செய்யணும். ஆனா இன்றைக்கு திருச்சபங்கிற ஒன்றை வச்சு ஆராதித்து எல்லாம் ஓரிடத்துக்கு வரணும் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் நம்முடைய குடும்பங்கள் வருவதில்லை? யார் மேல? பாஸ்டர் மேல பழி சொல்றதா? ஊழியக்காரங்க மேல பழி சொல்றதா? அவங்க விடுவிக்கப்பட்ட அத்தனை பேர் எங்க வரணும்? ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கணும். அப்ப அடிமைப்பட்டவர்கள் விடுதலையாவதை நோக்கம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். அதை நினைக்க வேண்டும். ஆராதனை வொர்ஷிப்பை விடக்கூடாது. சரி, அப்ப எப்படி ஆராதிக்கணுங்கிறது? வாழ்க்கை முழுவதையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதிக்கணும். ரோமர் 12:1. இதான் புத்தியுள்ள. சும்மா மேலோட்ட தான் நான் சொன்னேன். ஆராதனைனா வெறும் பாட்டு நேரம் மட்டும் இல்ல, முழு நேரமும் பாடல், ஜெபம், வசன நேரம், பந்தி நேரம், எல்லா நேரமும் எல்லாம் சேர்ந்ததுதான் என்ன ஆராதனைனா? கை தட்டி பாடுறது, எழுந்து நின்று ஆராதிக்கிறது, அது சண்டே வொர்ஷிப். ஆராதனை முன்னாடியே ஆயத்தப்படணும். அப்ப அதனாலதான் சொல்றோம், நம்ம இதுல பல விஷயம் இருக்கு. எழுந்து சில நேரத்துல கோபம் வந்தா எழுந்து போய்கிட்டே இருக்கு. சில நேரத்துல என்னென்னவோ பண்றோம். கர்த்தரை அவமதிக்க கூடாது, கர்த்தரை அவமதிக்க கூடாது. நேரத்தோட வரணும், முழுமையா கர்த்தரை தேடணும். ஆராதிக்கும்படி ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்தை விடுதலை பெறுவதற்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. வொர்ஷிப் ரொம்ப முக்கியம். வொர்ஷிப்ல பிரசங்கம் அடங்கி இருக்கு, வொர்ஷிப்ல ஆலோசனை அடங்கி இருக்கு. திரும்ப பார்வோன் அவன் வாயிலேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என்ன? 12:31 யாத்திராகமம் 12:31 படிச்சு பாருங்க. மோசே ஆரோனை கூப்பிட்டு, தாங்க முடியல இப்போ, ஏன்னா இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? அங்க இருக்கிற எல்லாரும் எல்லா சிங்காசனத்துல உட்கார முடியாத அளவுக்கு எல்லா சங்காரத்துடன் வெட்டி கொள்றான். பயம் வந்துச்சு. ஒரு ஆபத்து வந்ததுன்னா பயம் வரணும் ஜனங்களுக்கு. ஒரு வீட்டுல தொடர்ந்து மரணம் வந்தா அது என்னன்னு யோசிக்கணும். ஒரு வீட்டுல நீங்காத பிரச்சனை இருக்குன்னா ஏன் சமாதான குறைவு வந்துகிட்டே இருக்கு? ஏன் குழப்பம் வந்துகிட்டு இருக்கு? ஏன் பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது? ஏன் என் பிள்ளைங்க இப்படியே போய்கிட்டு இருக்காங்க? என் புருஷன் இப்படி ஏன் மாறிக்கிட்டு இருக்கிறா? என் குடும்பம் இப்படி ஏன் சீர்கெட்டு போகிறது? குடும்பத்தார் யோசிக்கணும். யோபை போல தெய்வீக உணர்வுக்குள் வர வேண்டும். யாரும் பார்க்கல, ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு. புத்தியுள்ள ஆராதனை செய்யணும். இரண்டாவது 44 அதிகாரம் பார்த்தோமே, இது ஒரு அடிமைத்தனம். 44 அதிகாரத்தின் 21 வசனம் இங்கே சொல்லப்பட்ட விஷயம் எப்ப தெரியுமா? யாக்கோபு சந்ததிக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை எப்ப சொல்றார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ எங்க அடிமைத்தனத்துல இருக்காங்க சொல்லுங்க? உங்களுக்கு தெரியல. பாபிலோன். முதல் அடிமைத்தனம் எகிப்து. முதல் அடிமைத்தனம் எகிப்து.
இப்ப ரெண்டாவது இப்ப வாசிக்கிற இந்த வேத பகுதி, பாபிலோன்ல தேவ பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? அடிமையா இருக்காங்க. இப்ப பாபிலோனுக்கு இவங்க அடிமையா போனது நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டுடைய வார்த்தைய மதிக்காததனால, கீழ்ப்படியாததனால, இன்னும் சொல்ல போனா விக்கிரகத்தை வணங்குறதுனால, தெய்வத்தை விட்டுட்டு மற்றதெல்லாம் சொல்லுங்க மற்றதை பின்பற்றதுனால. அதனால ஆண்டவர் செலவழிச்சாரு. ஆண்டவர் சும்மா பைத்தியக்காரர் இல்ல. ஒரு குடும்பத்தை கலங்கடிக்கிறாருன்னா, ஒரு ஒரு குடும்பத்தை பாதிக்கிறாருன்னா, ஒரு குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்குறாருன்னு சொன்னா, அங்க ஏதோ இருக்கிற அக்கிரமங்கள், அங்க எழும்புகிற பாவங்கள், அங்க எழும்புகிற தேவனுக்கு பிரியமில்லாத, முதல் முறை கர்த்தரே சொல்லி கொண்டு போயிட்டு 400 வருஷம் இருக்க வைத்தார். ரெண்டாவது முறை எங்க போய் அடிமையா வைக்கிறாரு? அப்ப அதுக்கு என்ன? நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். அவங்க செய்த பாவம், கர்த்தருக்கு முதுக காட்டுறாங்க, முகத்தை அல்ல, தப்பு பண்றாங்க. இப்ப என்ன நேரம் தெரியுமா இது? அவர்களை எப்படி 400 வருஷம் கழிச்சு பார்வோனுக்கு முன்னாலே இருந்த தேவ பிள்ளைகள் இஸ்ரவேலர்களை மோசே மூலமா விடுதலையாக்குகிற நேரம் வந்ததோ, அதை போல இப்போ இன்னும் சீக்கிரத்துல பாபிலோனிலிருந்து தேவ பிள்ளைகள் விடுதலை ஆக போறாங்க. அப்பதான் இந்த வார்த்தை சொல்றாரு. அந்த நேரத்துலதான் இப்ப நான் உங்களுக்கு குறிப்பிட்ட பாருங்க இந்த வார்த்தை, இரண்டாவது சிறை, இரண்டாவது அடிமைத்தனம். அப்ப அந்த அடிமைத்தனம் வரும்போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே இஸ்ரவேலே மறந்துடாத நின, நான் தான் உனக்கு எஜமான், நீ என்ன விட்டுட்டு கண்டதையும் பிடிச்சுக்கிற, நான் தான் உனக்கு அப்பா, நீ வேற எதையோ பிடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற, ஒழுங்கு தெரியல உனக்கு. இத நின, நான் உன்னை உருவாக்குனேன், நான் தான் எல்லாமே உனக்கு செய்த சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வசனம், உன் மீறுதல்கள் மேகத்தை போல இருந்தது, உன் பாவங்கள் கார்மேகம் போல இருந்தது. ஆனா என்ன செய்த தெரியுமா? அதெல்லாம் அகற்றிட்ட. நீ அவ்வளவு மோசமா பாவம் செய்த. என்னென்ன பாவம் நீ விவரித்து காட்டினால் உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட பாவத்துல அந்த ஜனங்கள் போய் மாட்டிக்கிட்டு ஆண்டவருக்கு கோபத்தை. இன்னைக்கு இஸ்ரவேல் நாடு படாத பாடுபடுறதுக்கு காரணம் என்ன? அவங்க விதைச்ச விதைதான். அவங்க விதைச்ச விதை. ஐயா, நம்ம தீமையை விதைச்சுக்கிட்டே இருந்தா நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படும். நீங்க தீமையை விதைக்க 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 அந்த தீமையின் வலி என்னன்னு உன் குடும்பம் தெரியணும். இது நான் யாருக்குன்னு சொல்லல, சத்தியத்தை சொல்றேன். நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, நன்மையை விதைத்தால் அந்த நன்மையை அவங்க என்ன செய்வாங்க? அறுப்பார்கள். தீமையை விதைத்தால் கண்டிப்பா அவங்க சாகிறது மட்டும் இல்ல, அவங்க சந்ததி கூட சேர்ந்து என்ன செய்யும்? தீமையை. இது சத்தியம், எந்த மாற்றம் இல்ல. அதான் அறுக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இதுக்கு முன்னாடி எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்ட போது ஆண்டுடைய வார்த்தையை மீறின அத்தனை பேர் எங்க அழிக்கப்பட்டாங்க? வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்க. யோசுவா, காலேப், அப்புறம் புதிதாய் பிறந்த சந்ததி, இவங்க மட்டும்தான் கானானுக்கு போனாங்க. மற்ற 10 பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்னாங்களே, ஊழியத்துக்கு எதிர்த்து நின்னாங்களே, அநேக ஜனங்கள் வழி விலகி போவதற்கு காரணமா இருந்தாங்களே. என்னாகமம் 13-14 அதிகாரத்துல படிச்சு பாருங்க. அவங்க ஒரு ஆள் கூட கானானுக்கு போகல. அதான் பைபிள் படிக்க சொல்றேன் உங்களை. டெய்லி எதுக்கு பைபிள் படிக்க சொல்றேன்? நான் சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு கடவுளுக்காக வாழுறதுக்கு. ஒரு நாள் கூட போகல. வனாந்தரத்துல பிறந்த குழந்தைங்க வளர்ந்து அந்த குடும்பம், அந்த 2 பேர் மட்டும்தான். யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுறாங்க அவங்க மட்டும்தான் பரலோகம் போக முடியும். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எவ்வளவு சொன்னாலும் முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் பரலோகத்துக்கு போகவே. இவங்க சொன்னா இவங்கன்னா இவங்க கர்த்தருடைய வார்த்தை வருது, அவ்வளவுதான். கேட்பதற்கு காதுள்ளவர்
கேட்க கடவுள். இப்போ ஒரு ஆளுக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க? இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை தானே. அப்ப அவங்களுக்கு சொல்றாரு. இப்ப எதை நினைக்கணும்ன்றாருன்னா, என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை நினைச்சுக்க, நான் யாருங்கிறத நினைச்சுக்க. உனக்கு நான் விடுதலை கொடுக்க போறேன், விடுதலை ஆகிற நேரம் கர்த்தரை நினைங்க. அப்புறம் அவருடைய செயல்கள் எத்தனை நன்மை செஞ்சிருக்கார், எப்படி அருமையா நடத்தி இருக்கிறார், அதை நினைங்க. மூன்றாவது, ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வாங்க. உங்க மூலமா உங்க வீதியில கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட, என்ன தூஷிக்கப்படுதுன்னு ஒரு வார்த்தை சொல்றேன். இவங்க என்ன கிறிஸ்தவனா? அவன் என்ன கிறிஸ்தவனா? அவன் குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறான், அவன் கிறிஸ்தவனா? இது எப்படி எடுத்துக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா தூஷிக்கப்படுமா? முன்ன தப்பா வாழ்ந்தாங்க, இப்போ நல்லா மாறிட்டாங்க. இது கர்த்தருக்கு மகிமை. இது போல நிறைய விஷயம் உங்களுக்கே தெரியும். உங்க வீட்டுல, உங்க ஊர்ல, நம்ம சபையில இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுதா? ஒரு காசை வாங்கிக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க, அது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா? சொல்லுங்க. நம்மால எந்த விஷயத்திலும் தேவ நாமம் எங்க போனாலும் எங்க பாதிப்பு வரும் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் எங்க போனாலும் மற்றவங்க பேச்சு எடுக்க மாட்டாங்க, மற்றவங்க பேச்சு எடுக்க மாட்டாங்க. எங்க போனாலும் கிறிஸ்தவர்கள். இன்னொன்னு சொல்லுவாங்க, பைபிள் படிக்கிறவங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, கோயிலுக்கு போறவங்க. பொய் சொல்லலாமா? சண்டை போடலாமா? ஏமாத்தலாமா? இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நமது நிலை இதை ஏதாவது சுட்டி காட்டினா அவங்க சரியா இவங்க சரியெல்லாம் பேசுவோம். ஆண்டவர் பேசுறாரு, என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்குரிய வார்த்தை இது, குறிப்பிட்ட ஒரு ஆளுக்குரிய வார்த்தை எல்லாருக்கும் உரியது. இப்ப தேவனுக்கு மகிமை. அடுத்த கீழுள்ள வசனம், உன் மீறுதலை மேகத்தை போல இருந்தது, உன் பாவம் பயங்கரமா கருப்பா இருந்தது, நான் என்ன செஞ்சேன்? அகற்றிட்டேன். அதனால என்ன செய்ய தெரியுமா? நான் உன்னை மீட்டு கொண்ட, ஒழுங்கா திரும்பி என் பக்கம், ஒழுங்கா என் பக்கம் திரும்பு. உன்னை விடுவித்த இந்த காரியத்தை யோசித்து பாரு. நீ பண்ண இவ்வளவு பெரிய பாவம் இருந்தத ஆண்டவர் மனசு வச்சு எத்தனையோ பேரை உடனே அழிச்சிருக்கிறாரு. அதை போல நம்ம தொட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? இந்த குதிகால வலிங்கிறது நான் உடனே யோசிக்கிறேன், என்ன பாவம் பண்ணாங்க, ஏன் இந்த வலிக்குது? காரணம் இருக்கும், டாக்டர் கிட்ட போனாதான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஊழியக்காரனா நான் என்ன யோசிக்கிறேன்? நான் செய்த பாவம் என்ன, இதனால்தான் இது வந்ததோ, இப்படி யோசிக்கணும். என் குடும்பத்துல ஏன் இந்த பிரச்சனை வருது? நான் செய்த பாவமா? என் பிள்ளைகளுக்கு ஏன் இந்த சூழ்நிலை வருது? நான் செய்த பாவமா? இந்த யோசனை இதான் நினைக்கணும். இப்படி யோசித்து என்ன செய்யணும்? அப்பா, உமக்கேற்றபடி நாங்க நினைத்து திரும்பு திரும்பு, பழைய வழியை விட்டு புது வழியை நோக்கி திரும்பு, பாவ வழியை விட்டு பரிசுத்த வழியை நோக்கி திரும்பு. இதுவரைக்கும் துணிகரமா நீங்க மனசு மாம்சம் விரும்புகிறபடி நான் அப்படிதான் போவேன், நான் அப்படிதான் வாழ்வேன், இல்ல முடியாது. அதை விட்டு என்ன செய்ய? திரும்பு. குற்றவாளியா இருந்தோம், பாவம் செய்யறவங்களா இருந்தோம், ஆண்டவர் அழிக்காம ஏன் அடிமைத்தனத்துல எதுக்காக கொண்டு போய் ஆண்டவர் நடத்துறாருன்னா, தங்கள் குறைபாடுகளை உணர்வதற்கு. என்ன கசப்பு அங்க இருந்த, ஜெயில போனவங்களுக்கு தெரியும், முட்டி முட்டி தட்டி இருப்பாங்க. திரும்ப தப்பு செய்யும் போது அவங்களுக்கு எது ஞாபகம் வரும்? கொஞ்சம் சொல்லுங்க, எது ஞாபகம் வரும்? அடி வாங்கினாங்கல்ல, அப்ப இன்னும் திரும்பவும் போய் அடி வாங்கணும்னா அங்க எலும்பு முடிச்சிருவாங்க. இதான் நினைக்கிறதுக்கு சொல்றேன். ஓகே, அப்போ விடுதலையின் ஆண்டவர் இவங்களுக்கு பாபிலோனில் அவங்க அடிமையா இருக்காங்க. அவர்கள் விடுதலை ஆகிற நேரம் அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொன்னாரு? யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்க போம் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்ட, நீ எங்கெல்லாம் கிடந்த
அதனால ஆர்ப்பரித்து மகிழுங்க. எனக்கு மகிமையை நீங்க கொண்டு வரணும். இன்னைக்கு 1ஆம் தேதி பிசாசு இன்னியோட எல்லாம் ஒழியணும். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு இன்னிலிருந்து தொடங்குறோம். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்தை நாம வெளியில கொண்டு வரணும். இங்க இருக்கிற இருளும் வெளியில போயிடணும், வெளிச்சம் வெளியில வரணும். சரி, 3வது விஷயம் என்ன? 3வது அடிமைதானம். எகிப்தின் அடிமைதானம் மோசே விடுதலைக்கு காரணம். பாபிலோன் அடிமைதானத்துக்கு ஆண்டவர் அவர் தம்முடைய வாக்குகளை கொடுத்து, வாக்கு தத்தங்களை கொடுத்து உணர்த்தி அதை கொண்டு வந்தார். பாபிலோன் ஜனங்க விடுதலையானாங்களா இல்லையா? விடுதலையானாங்க. கோரேசு காலத்துல அடுத்த ஆட்சி மாற்றங்கள் வந்த போது எருசலேமுக்கு வந்தாங்க. வந்து ஆலயத்தை கட்டினாங்க, வாசல்களை மதில் சுவர்களை கட்டினாங்க, அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. தேவன் அவர் திட்டத்தை யாரை கொண்டும் நிறைவேற்ற முடியும். யாரை கொண்டும். இன்னைக்கு நான் இந்த இடத்துல தகுதி இல்லைன்னா என்ன தள்ளிடுவாரு, வேற ஒரு ஆளை கொண்டு வந்து இந்த ஊழியத்தை. இப்ப நீங்க சொல்றீங்க சரி. 3வது என்னன்னு சொன்னா உலகத்திலே பாவத்தில் அடிமைதான். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டாங்க. பாவத்துக்கு அடிமை உலகம் முழுவதும். அப்ப இவங்களுக்கு விடுதலை கொடுக்க யாரு வரணும்? அன்னைக்கு மோசையா இருக்கிறாரு. அப்புறம் தேவன் வந்து பாவிலிருந்து விடுதலை கொடுத்தாரு, சில தலைவர்களை எழுப்பி, கோரேசை எழுப்பி. இப்ப நமக்கு ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்ன பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க யார் அனுப்பப்பட்டது? கொஞ்சம் வாய்த்தேன் சொல்லுங்களேன். கலாத்தியர் 1:4 பொல்லாத பிரபஞ்சம், பாவம், அடிமைத்தனம். விளக்க சொல்ல நேரம் இல்லை, புரிஞ்சுங்க. கலாத்தியர் 1:4 1 பேதுரு 1:19 குற்றமற்ற ரத்தம். இதற்கு யோசிக்கணும். குற்றமற்ற ரத்தத்தை இயேசு சிந்தினார். நம்ம உடம்புல உள்ள ரத்தம் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மோசமான எல்லாம் அதுல அடங்கி இருக்கும். எல்லாம் சோதித்தால் தெரியும் என்னென்ன ரத்தம் சுத்த ரத்தம், எந்தெந்த ரத்தம் அசுத்த ரத்தத்தை. அதனால யாரும் போயிட்டு ரத்தத்தெல்லாம் பரிசோதனை பண்ண கொடுக்க மாட்டிக்குவாங்க. லா பேசுறவங்களை அனுப்பி ரத்தத்தை எடுக்க வைக்கணும். என்ன சொல்றீங்க? ஆனா சுத்தமான ரத்தம் யாருடைய ரத்தம்? இயேசு. ஒரு துளி கூட குற்றமில்லாத ரத்தம், சொந்த ரத்தம். இன்னொருத்தவங்க ரத்தத்தை கொடுத்து வந்து ஜனங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து இயேசப்பா விடுதலை. சொந்த ரத்தம், ஒரு பாவம் கூட இல்லாத ரத்தம். எபிரேயர் 9:12 எபிரேயர் 9:12 எபேசியர் 1:7. இதனால அந்த ரத்தத்தை சிந்தி அவர் என்ன பண்ணியிருக்காரு? மீட்பை உண்டாக்கினார். என்ன மீட்பு? பாவத்திலிருந்து மீட்பு, அடிமைத்தனத்திலிருந்து. அப்ப அவர் தன்னை அடகு வச்சு, தன்னை ஒப்பு கொடுத்து, தன்னை தியாக பலியா ஒப்பு கொடுத்துதான் இன்னைக்கு நமக்கு இந்த விடுதலைய. அததான் யோசிக்க சொல்றாங்க. இத நினை. லூக்கா 22:19. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஏசாமி சொன்னாரு, அப்பத்தை எடுத்தா, ரசத்தை எடுத்தா, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கன்னு சொன்னார். அந்த ரத்தம்னு சொல்லும் போது எல்லாருடைய பாவத்திலிருந்து மீட்பு கொடுக்கப்பட்ட ரத்தம் அது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சபை மக்களே, நம்ம எல்லாருமே திரும்ப இதை பண்ணிட்டு இந்த வசனத்தை கேட்டு திரும்பவும் நாம பாவம் பண்ணிக்கிட்டு இருந்தா மீண்டும் எதுல இருக்கிறோம்? அடிமைதானம். ஒரு வார்த்தை எபிரேயர்ல இருக்கு, இப்ப எனக்கு நேரம் இல்லை. திரும்ப உங்களை இப்ப நீங்க ஆண்டவர் கொடுத்த ரத்த சிந்தி மீட்டெடுத்த தேவனுக்கு திரும்பவும் நீங்க இதை விட்டு விலகி போனா நமக்கு விடுதலை கொடுக்க வேறு ஒரு ரத்தம் இல்ல, வேற நம்ம விடுவிக்க யாருமே போய் சேர வேண்டியதான். நித்தியமா அக்கினியில கடந்து வேதனைப்படுவது ஆசையா? அக்கினிக்கு போக வேண்டாம், பரலோகத்துக்கு போகணும்.
அவருடைய சொந்த பிள்ளையா இருக்கணும். எபேசியர் 1:9. அவருடைய சுதந்திரம், அவருடைய பிள்ளையா இருக்கணும்னு ஆண்டவர் அந்த தியாகத்தை பண்ணியிருக்கிறார். இந்த 2 காரியம். இன்னைக்கு பந்தி உங்க முன்னால இருக்கு. இந்த பந்தியில பங்கெடுத்து அக்கினிக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த பந்தியில பங்கெடுத்து தங்களை உணர்ந்து பரலோகத்துக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. இதற்கிடையில கர்த்தர் செய்த தியாகத்தை யோசித்து பாருங்க. அவ்வளவுதான். இது இன்னும் என்னத்த விளக்கமா நாம சொல்வது? 3 அடிமைத்தனம். எகிப்தின் அடிமைத்தனம் ஆண்டவர் விடுவித்தார். பார்வோனின் அடிமைத்தனம் கர்த்தர் விடுவித்தார். உலகத்தின் அடிமைத்தனம் தெய்வமே வந்து அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். என்னை நினைவு கூறும்படி இதை நினைச்சு அவருக்காக வாழணும். திரும்ப உங்களுக்கு சொல்றோம், மனுஷன்தான் தவற வாய்ப்பு இருக்கு. எல்லா மனுஷனும். இந்த வார்த்தை இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாரையும் குற்றப்படுத்த இவங்க யோக்கியமா அவங்க யோக்கியமான்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போயிடுவீங்க. ஏசப்ப என்ன சொன்ன தெரியுமா? இனி பாவம். அது அவ்வளவுதான், ஈஸியா சொல்ற. கல் எடுத்துக்கிட்டு வந்தாங்க எல்லாம். நியாயப்பிரமாணத்தின்படி அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஏன் சாமி ஈஸியா சொன்னாரு? உங்ககிட்ட தப்பு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நீ பேசு. உங்ககிட்ட தப்பு இல்லைன்னா நீ பேசு, மண்ணை வாரி விடு. உங்ககிட்ட தப்பு இல்லைன்னா நீ கல்லெடுத்து என்ன செய்ய? அவங்கள யாராவது துணிச்சலா கல்லெடுத்து அடிச்சாங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. ஒருத்தவனுக்கு அங்க துணிச்சல் வரல. இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப துணிச்சல். தங்களை நினைக்கிறது இல்லை. தன்னை போல் பிறனையும் தன்னை நினைக்கிறவன் மற்றவங்களை குற்றப்படுத்த மாட்டான். தன்னை நினைக்கிறவன் மற்றவர்கள் பேரை கெடுக்க மாட்டாங்க. தன் வாழ்க்கையை நினைக்கிறவங்க இன்னொரு ஆத்மாவுக்கு இடரலா இருக்க. சரி, இதுவரைக்கும் எப்படியோ 2024 டிசம்பர் மாதம் 1 தேதி காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்தோம். இன்னைக்கு 1 தேதி வாக்குத்தத்தம் கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரு? நீ என்னால் நான் ஒன்ன மறக்கல. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ யாரு எல்லாமே எனக்கு தெரியும். வாழ்க்கையை என் கையில இருக்கு, எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உன்னை மறக்கல, நினைக்கிறேன். ஆனா நீ உன்னை நினைச்சு என் காரியத்துல நினைச்சு எனக்காக வாழ்ந்தீனா இந்த மாதம் அடுத்த வருஷம் கர்த்தர் கொடுக்கிற ஜீவ நாளெல்லாம் நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அவருக்கு மகிமையா காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோமா? திரும்ப உணர்த்தி காட்டி சொல்ல நேரம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க தெரியாதவர்கள் அல்ல. புதுசா வரவங்களுக்கு தான் விளங்காது. ஆலயத்துக்கு நீங்கள சண்டே ஸ்கூல்லே வளர்ந்த பிள்ளைங்களாம் சர்ச்சில் இன்னைக்கு வாலிபமா இருக்கீங்க. புரியலன்னு யாரும் சொல்ல முடியாது. சொல்லிக் கொடுக்கிற சத்தியம் விளங்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால் நான் என்னவா இருக்கிறேன் கர்த்தர்கிட்ட சொல்லிடுங்க. கர்த்தர்கிட்ட சொல்லிடுங்க. ஒரு புதிய ஒரு சகாப்தம் வரட்டும். ஒரு புதிய வழியில நாம போவோம். சமுதாயத்துக்கு முன்னால ஒரு இவங்க பழையவர்கள் ஒழிஞ்சிச்சு எல்லாம் புதிதாயிடுச்சுன்னு சொல்லட்டும். ஆனா ஒரு கூட்டம் சொல்லும், கிறிஸ்தவங்க என்ன தப்பு பண்ணுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, பைபிள் எடுத்துட்டு போவாங்க, வெள்ளை துணி எல்லாம் போட்டு போவாங்க. இங்க வெள்ளை துணி போட்டு வந்தவங்க சார் தப்பா எடுத்துக்காதீங்க, ஏன்னா கருப்பு துணி போட்டு வந்தவங்களாம் இருக்காங்க. என்னதான் சொன்னார் நினைக்காதீங்க. ஆனா கடைசியில அவங்க போய் தப்பு பண்ணுவாங்க. அப்புறம் போய் மன்னிப்பு கேட்பாங்க, கேலி பண்றாங்க. நாம கர்த்தருக்காக வாழ்வோம். இன்னொருத்தவங்களுக்காகவும் நாம வாழணும். நம்ம பேச்சோ வார்த்தையோ நம்முடைய வாழ்க்கை யாருக்கு இடரலா இருக்கக்கூடாது. தனிப்பட்ட விதத்திலும் சொல்லுங்க, குடும்பத்திலேயே சொல்லுங்க, ஜெபம் பண்ணு, சாட்சியா இருக்க முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் நினைக்கலாம் நம்ம யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் மறந்துட்டாருன்னா
நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாத போயிடும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, 20வது வருஷம் உங்களை நினைச்சேன், கொரோனா வந்தது. 21 உங்களை நினைச்சேன், 22 நினைச்சேன், 23 நினைச்சேன், 24 உங்களை நினைச்சேன். ஆனா நீங்க தான் விலகி 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 வருஷம் வருஷம் விலகி போய்கிட்டு இருக்கீங்க. இதற்கிடையில இன்னொரு மாதத்தை உங்களுக்கு முன்னால வச்சிருக்கிற, இன்னொரு வருஷத்துக்கும் கொண்டு போகணும்னு விரும்புற. நினைச்சு வாழ்வீங்களா? ஒரே நிமிஷம் கர்த்தர்கிட்ட ஒப்பு